Hi, this is Santosh. Welcome to Abaca Talks. நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய கம்பல்சரி பேப்பரை பற்றி தான் சொல்ல போகிறேன் இப்போது. ஏன் இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸோடைய நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்க்கு என்ன மாதிரியான ஐடியாலஜியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் மெயின்ஸு அண்ட் இன்டர்வியூ, இந்த மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு முக்கியமான பேப்பர்ஸ் இருக்குது. அதாவது ஆல்சோ கிராமர்ஸ், இது எல்லாம் தான் சொல்ல போகிறேன். சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறேன். இந்த இங்கிலீஷ் கம்பல்சரி பேப்பரில் என்னெல்லாம் வரும், நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆக முடியும், அந்த விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 2019 கொஷின் பேப்பர். ஏன் நான் கொஷின் பேப்பர் எடுக்கிறேன்னா, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் அண்ட் போர்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூனியன் பப்ளிக் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வெப்சைட்டில் போனீங்கனாலே அதில் எல்லாமே கிளியராக இருக்குது. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வேணும்னாலும் நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து தமிழ் பேப்பர். ஓகேங்களா? இதுவும் கம்பல்சரி பேப்பர் 2025 எழுதுனது. நான் 2025 எழுதினக்கூடிய சிவில் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷனுடைய கொஷின் பேப்பர் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங் நியர்லி ஃபார் 600 words. Okay, they would have been given 4 topics. Among that you should suppose to choose any one and you have to write for 600 words. நியர்லி 4 பேஜஸ்க்கு போகும். இது எத்தனை மார்க்னு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க். இது என்ன சார், நான் ஆல்ரெடி வந்து நான் ஸ்கூல்லலாம் வந்து எஸ்ஏ ரைட்டிங் எழுதியிருக்கேன், அதே மாதிரி எழுதிடலாமான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட, பட் நாட் எக்ஸாக்ட்லி. இதில் வந்து ஐடியாஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது, கண்டென்ட் கிளாரிட்டி இருக்கணும், வெக்காபுலரிஸ் ரொம்ப ரிச்சாக இருக்கணும். அண்ட் ஆப்வியஸ்லி சார் இது எத்தனை மார்க்குக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 300 மார்க்கு. நீங்கள் இதில் 25% மார்க்ஸ் எடுத்தாலே போதும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 300 + 300 600 அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 2 பேப்பரில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து வந்து இருக்கக்கூடிய மற்ற பேப்பர்ஸ்க்கு போவாங்களே. ஓகேங்களா? அப்படின்றதையும் சொல்லுங்கள். அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா read careful the passage given below and write your answer to the question that follow in. ஸோ இது வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். நீங்கள் பேசேஜ் பார்க்கும்போது தெரியும், கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய பேசேஜ். ஐ ஹோப் இட் இஸ் 800 வேர்ட். இதில் வேர்ட் நம்பர்ஸ் கொடுக்கல, பட் இட் சீம்ஸ் டு பி லைக் 800 to 900 வேர்டு. ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு 5 questions கொடுத்துருக்காங்க காம்ப்ரிஹென்ஷன். ஈச் கொஷின் கேரிஸ் 15 மார்க். அதாவது ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொஷினும் 15 மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ எடுத்து எழுதிடுவேன் அது மார்க் கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. கொஷின் கேட்டிருக்கிறதுக்கு வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த கொஷின் ஹேஸ் டு பி ஆன்சர்ட் வெரி மச் கிளியர்லி வித் யுவர் ஓன் வேர்ட்ஸ். இதில் இருக்கிறது அப்படியே டேரெக்டாக எடுத்து எழுதக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. நிறைய வெப்சைட்ஸில் அண்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பீப்புள் பாஸ் பண்ணவங்களாம்
apply the missing word. ஸோ மிஸ்ஸிங் வேர்டை நம்ம வந்து எங்கெல்லாம் blank-ஆ இருக்கோ அங்கெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் யூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் verb. ஓகே, given in the bracket. verbs, இந்த verb வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த verb வந்து சூட்டபிள் verb வந்து இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். மீனிங் ஆண்டனம்ன்றது ஆப்போசிட். ஓகே, அண்ட் தென் 5 marks antonyms, 5 marks. அண்ட் தென் the last one is sorry, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் directed without changing the meaning. ஓகே, நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து அதுலேயே ப்ராக்கெட்டில் வந்து என்ன மாதிரி அடுத்த இதுலேயும் இதே டிக்டோவாக இதே மாதிரி கொஷின் மட்டும் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இது இந்த ஐடியாவில் மாற்ற சொல்கிறாங்க. ரீரைட் த சென்டென்சஸ் வந்து யூஸிங் த வேர்ட் டு, அது மாதிரி என்ன வேணால் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10 mark. ஓகே, அண்ட் தென் we have used the following word to make a sentence that bring out the meaning clearly. Do not change the form of the verb. No marks will be given for this vague and ambiguous sentence. ஓகே, இந்த இடத்துல யூஸ் த ஃபாலோவிங் வேர்ட் டு மேக் அ சென்டென்ஸ். நம்ம இங்கே இருக்கக்கூடிய வேர்டை வச்சு நம்ம ஒரு பர்ஃபெக்ட் சென்டென்ஸை மேக் பண்ணணும். ஈச் கொஷின் கேரிஸ் 1 marks. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பிஃபோர் use the following idioms and phrases in a sentence of your own. Bring out their meaning clearly. idioms கொடுத்துருக்காங்க ஒரு 5 idioms. அந்த idioms நமக்கு ஆல்ரெடி மீனிங் தெரிஞ்சாதான் நம்மளால் அதை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணவே முடியும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நமக்கு கிராமர் வந்து பார்த்திங்கன்னா 5 + 5 + 5 15 + 5 10 25 30 35 40 50 marks. ஸோ கிராமர் 50 marks. நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த என்னோட வீடியோவை இதில் அண்ட் இது ஜஸ்ட் இங்கிலீஷ் பேப்பர் எப்படி ஒர்க் ஆகுன்றதா சொல்கிறேன். நம்ம ஏன்னா இங்கிலீஷ் அண்ட் இந்தியன் லாங்குவேஜ், இப்போ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பேப்பர் நீங்கள் குவாலிஃபிகேஷன் பேப்பர் இதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வந்து உங்களுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எஸ்ஏ இது எல்லாத்துக்கும் உள்ளே போவீங்க. அதுதான் ஆக்சுவல் மார்க்ஸ், உங்கள் மெரிட் மார்க்ஸை சூஸ் பண்ண போகிறது இதுதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளியராக எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கிராமரெல்லாம் பார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடணுமா, நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து எஸ்ஏ ரைட்டிங் எப்படி பண்ணணும்னு கிளியரான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அப்படின்னு தனியாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. உங்களுக்கு இதில் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.